பாஜகவும் அதிமுகவும் ஒன்று. எந்த விதத்தில்? இது அது தேசிய தலைமை. இது அதோட அஇஅதிமுகவுடைய தேசிய தலைமை பாஜக, பாஜகவினுடைய மாநில கிளை அஇஅதிமுக. அவ்வளோதான். இது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. எப்படி நான் உங்களுக்கு சான்று தரேன். ராமர் கோயிலை இங்கே கட்டாமல் பாகிஸ்தான்லேயே போய் கட்டுவோன்னு கேட்டது யாரு? ராமர் கோயில் கட்டுறதுக்கு திமுக எதிர்ப்பு இல்லை. ஆனால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த இடத்தில் கட்டணுங்கிறதுல திமுகவுக்கு மாற்றுக்கிறது. ஆனால் அதிமுகவுக்கு மாற்றுக்கிறது இருந்துச்சா? இல்லை. கரசேவைக்கு ஆள் அனுப்பியவர் யார்? அம்மையார் ஜெயலலிதா. மதமாற்ற தடைச்சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? அம்மையார் ஜெயலலிதா. ஆடுகோழி பள்ளியிட தடைச்சட்டம் கொண்டு வந்தவர் யார்? அம்மையார் ஜெயலலிதா. தேர்தல் தோல்விக்கு பிறகு. அப்போ உங்களுக்கு நீங்கள் ஆழம் பார்க்குறீங்க. ஒரு வைணவ கோவிலில் இருந்த வைணவ தலத்தில் இருந்த சிவன் சன்னதியை ஒரு ஜோதிடர் பேச்சை கேட்டு இடித்தவர் ஜெயலலிதா. திருக்குறங்குடியில் பாடல் பெற்ற ஸ்தலம் அது. சைவ சமய செயற்பாட்டாளர்கள்லாம் கண்ணீர் விட்டு கதறினார்கள். அதனால் நீங்கள் எவ்வளவு பாஜக என்னெல்லாம் செய்யுமோ அதெல்லாம் அதிமுக. சிஐஏவுக்கு ஆதரவு கொடுத்தது யார்? சிஐஏ உங்கள் ஆதரவு இல்லாமல் வந்துடுமா? நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு என்னெல்லாம் பேசுனீங்க? வேளாண் சட்ட திருத்த மசோதாவுக்கு உங்களோட ஆதரவு இருந்துச்சா இல்லையா? அப்போது அதுதான் சொல்கிறேன். பாஜகவுடைய மாநில கிளை அஇஅதிமுக, அஇஅதிமுகவுடைய தேசிய தலைமை பாஜக. அப்படி வச்சுங்க.